இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பட்டுவாக்கம் செடிக்கு வந்திருக்கோம். இந்த ஊர்ல இருக்கிறதே ஒரே ஒரு சர்ச் தான். இந்த சர்ச் ஊர் வந்து ஒரு புயல்ல அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த கோவில் மட்டும்தான் இருக்கு. வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். நம்ம பாசி பருப்பு பாயாசம் பண்ணலாம். தேவையான பொருட்கள்: பாசி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், முந்திரி, ஜவ்வரிசி, நாட்டு சக்கரை, சேமியா, நெய். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். பாத்திரத்துல தான் பாயாசம் செய்ய போறோம். இப்போ நம்ம பாசி பருப்பை வறுத்துக்கலாம். பாசி பருப்பை வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. இதுல நம்ம தண்ணி விட்டு பாயில் பண்ண வைக்கலாம். நாங்கள் வந்தது ஈவினிங் 6 o'clock தான் வந்தோம். அதனால இப்போ இருட்ட போகுது. நம்ம பாயாசத்தை ரெடி பண்ணிடலாம். தண்ணி கொதிக்குது. பாசி பருப்பும் நல்லா வெந்துட்டு இருக்கு. இதில் நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வேகட்டும். பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம திராட்சையும் முந்திரியும் போட்டு வறுத்து போடலாம். நம்ம இப்போ இதை கீழே இறக்கி வைக்கலாம். அடுத்தது நம்ம முந்திரி திராட்சையை வறுக்கிறதுக்கு கடாய் எடுத்து வைக்கலாம். கடாய் இப்போ சூடாயிடுச்சு. இதில் நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம இப்போ முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் போடலாம். இதை நம்ம இப்போ சாப்பிடலாம். பாயாசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.